dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. கழிவுகளை வெளியேற்றும் வடிகால்கள் எந்தளவுக்கு சுகாதாரத்திற்கு அவசியமாக அமைகின்றதோ அந்த அளவுக்கு அவை மனித வாழ்விற்கும் பாதிப்பை ஏற்படுத்திவிடுகின்றன. இதற்கு சான்றாக புத்தளம் மாவட்டத்தின் கல்பட்டி பிரதேச சபைக்குட்பட்ட கொந்தாத்தீவு கிராமம் அமைகின்றது. இயற்கை அன்னையின் செழிப்புமிக்க இந்த கிராமத்தில் மனிதனின் செயற்பாடுகள் மூலம் கிராமத்தின் அழகு மாத்திரமன்றி சுகாதாரமும் கெட்டு வருகிறது. இந்த நிலையில் இங்கு காணப்படும் வடிகானால் தாம் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக இந்த மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கல்பட்டி பிரதேச சபைக்குட்பட்ட கொத்தாந்தீவு கிராமமானது. அங்கு வடிகால் பல வருட காலமாக அமைக்கப்பட்டும் என்றாலும் அது அமைக்கப்பட்ட காலத்தில் இருந்து துப்புரவு என்பதே செய்யாமல் காணப்படுகிறது. இதனால் மழை காலங்களில் தண்ணீர் நிறைந்து டெங்கு அது போன்ற மலேரியா போன்ற தொற்று நோய்கள் அதிகமாக ஏற்பட்டு இவ்வூர் பிரதேச மக்கள் அதிகமாக நோய்க்கும் தொற்று நோய்க்கும் உள்ளாகின்றனர். துப்புரவு செய்யப்படாமல் மிகவும் மோசமான நிலையில் காணப்படும் இந்த வடிகான் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி விடுமோ என்று தாம் பயத்துடனேயே காலத்தை கழிப்பதாக இந்த பகுதி மக்கள் அச்சமடைகின்றனர். டயர்கள், பழைய பொருட்கள், பேணிகள் என்று பல கழிவுப் பொருட்கள் இந்த வடிகானில் தேங்கி கிடப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராவில் இவ்வாறு பதிவாகியுள்ளது. தற்போது இந்த வடிகால் துர்நாற்றம் வீச ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கும் பிரதேச மக்கள் இந்த வடிகானால் தமது இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். துர்நாற்றம் வீதியால் செல்லும் மாணவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அனைவருக்கும் துர்நாற்றம் பெரும் ஒரு அசௌகரியமாக காணப்படுகிறது. கழிவுப் பொருட்கள் அதிகம் தேங்கியுள்ள நிலையில் காணப்படும் இந்த வடிகானை துப்புரவு செய்து தருமாறு தாம் பிரதேச சபையிடம் வேண்டுகோள் விடுத்த போதிலும் இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினர் அசமந்த போக்கை கொண்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நாடு முழுவதிலும் டெங்கு உயிர்கொல்லி பரவி வரும் நிலையில் இந்த வடிகான் டெங்கு நோய் நுளம்புகளின் இருப்பிடமாக அமைந்துவிடுமோ என்ற அச்சத்தில் வாழும் மக்களின் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டியது உரிய தரப்பினரின் கடமை அல்லவா? உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.